ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிடிஏடி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி லிட்டில் பிராங்கஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பகல் இருக்கிற அந்த பெல்லை பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு கேம் பிளே. ஸோ மறக்காமல் நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கேரி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். என்னடா இது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ளவர் வேஸை நம்ம இப்போ பார்க்குறோமா. இப்போ நமக்கான ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டர்ட்டி சாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ளவர் வேஸில் போய் போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டுருவோம். சரி ஓகே கைஸ், ஸோ வாங்க நம்ம இப்போ போகலாம். ஸோ இது இங்கே இருக்குது பாருங்கள் டர்ட்டி சாக்ஸு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்ட்ரெஞ்சர் வரான், அதாவது இந்த ஃப்ரான்சஸ் வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கேம் பிளேவும் போடுவோம் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கூடிய சைடில் நம்ம அதையும் போடுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் டீச்சர் கிட்ட அதை கொடுத்த உடனே ஐயோ ஏங்க மூக்கை பார்த்தீங்களாங்க, எப்படி வீங்கி போச்சு பார்த்தீங்களா, வீங்கின மூக்கி. ஸோ ஓகே, ரெண்டு பேருமே சுருண்டு விழுந்துட்டாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் தட்டிக்கின்னு ஐயா ஜாலி ரெண்டும் செத்துருச்சிங்க அப்படிங்க சந்தோஷத்தில் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஸோ நீங்களும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். வாங்க போகலாம். ஸோ அடுத்த லெவல் எப்படி இருக்கு போடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம அடுத்த லெவல் போகலாம். ஸ்கேர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாய்லெட்டில் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு செம்ம வேடிக்கை இருக்குது ஒரு பார்த்துனே இருக்க மக்களே. ஸோ இங்கே பாருங்கள், டாய்லெட்டில் இருக்கிற அந்த தண்ணியை நம்ம இப்போ வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து பண்ணி அப்படின்னா அங்கே போகிறோம். அதுக்குள்ளே ஐயோ எங்கே இவன் வர மாட்டானே. ஸோ ஓகே, இவன் கிட்ட நம்ம இப்போ தப்பிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் டீச்சரோட மூஞ்சியை பாருங்களேன். ஏங்க என்னங்க இது பார்த்தீங்களா, மூஞ்சியை அதாவது வந்து பண்ணி வச்சவங்களேன், வாண்டி எடுத்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துருச்சு. அந்த ஸ்மெல் தாங்க முடியாமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். வாத்தி கம்மிங் ஒரே டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கா டங்கு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், ஸோ வாங்க நம்ம இப்போ அடுத்த வீடியோவுக்கு போகலாம். ஓகே கைஸ், ஸோ வாங்க நம்ம இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேர் ஸ்டென்சர் கிட்ட வந்து ஸ்கேர் டீச்சர் வந்து டின்னர் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்கேர் ஸ்டென்சர் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வேணும், அவன் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ண கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாஸ்தா இது இருக்குல்ல, இதை நம்ம இப்போ வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். பாஸ்தா இதை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேர் டீச்சர் நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். ஸ்கேர் டீச்சர் மூஞ்சிலே நம்ம இப்போ அடிச்சிட்டோம். ஸ்கேர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் டீச்சர் எதுவும் பார்க்க முடியல, ஏன்னா அந்த ஹாட்டாக இருக்கிறதுனால சோஹாட்னு சொல்லி அது வந்து அப்படியே கீழே விழுந்துச்சு அந்த பாஸ்தா மேலேயே. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஜெயிச்சிட்டோம் சொல்லி டான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க ஸோ வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து லெவல் அப்புன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. 100 காயின்ஸு 5 ஜெம்ஸுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஸோ வாங்க நம்ம 4th லெவலுக்கு போகலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 4th லெவலில் வந்து நம்ம குட்டி ஸ்கேர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சிலம்பஸத்தை ஆரம்பிக்கிற விதமாக இந்த பெயிண்ட் டப்பாவை கூட்டிட்டாங்க. உடனே நம்ம ஸ்கேர் டீச்சர் வந்து கோவப்பட்டு உடனே இந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்ட் டப்பாவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த பெயிண்ட் டப்பாவை கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கே இருக்க போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அங்கே பாருங்க, அங்கே தான் இருக்குது பெயிண்ட் டப்பா. அந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இன்னும் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த போடக்கூடிய எல்லா வீடியோஸுக்கும் எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் நானும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கேர் டீச்சருக்கும் நம்ம மிஸ்டிக்கும் 2 பேருக்குமே நடுவில் இப்போ ஃபைட் வந்து நடக்க போகிறீங்க பாருங்கள், செம்மையா. ஐயோ எப்பா என்ன மீடி, அவ்வளோதான் காலி ஸ்கேர் டீச்சரு. இங்கே பாருங்கள், டான்ஸ் ஆடி தான் அவங்க பிள்ளையே நின்றுங்கன்னு டான்ஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஓகே, நம்ம இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம். வாங்க லெவல் 5க்கு போகலாம். லெவல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மிஷினில் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ரன்னிங் மிஷினில் போய் தண்ணியை போய் ஊட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஊற்றிடுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து
இவன் யாருன்னே தெரியலங்க. இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கினே இருக்கான். ரோபோ சுற்றுறாங்கன்னா ஒருவேளை இவன் தான் அந்த ரோபோவாக இருக்குமா? இங்கே பாருங்களேன், ஸ்கேர் டீச்சர் பாருங்களேன், இன்னும் அதில் ஓடிக்கினே இருக்குது. நிற்கவே நிற்காது போல இருக்குது, அந்த அளவுக்கு ஓடிக்கினே இருக்குது. சரி ஓகே, நம்ம முதல்ல வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இவனுங்க எல்லாரையுமே முதல்ல வந்து காலி பண்ணுவோம். ஸோ இருங்க, முதல்ல வந்து இந்த இந்த எனர்ஜி ட்ரிங்கை வந்து குடிச்சுப்போம். ஏன்னா இதுதான் நமக்கு சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஸோ அதனால் இதை முதல்ல குடிச்சுப்போம். ஓகே, குடிச்சிட்டு அங்கே இருக்குது பாருங்க, அந்த கிளாஸை எடுத்துக்கின்னு, அந்த கிளாஸில் தான் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் அந்த தண்ணியை எடுத்துக்கின்னு இப்போ போடா அது மேலே ஊற்றுறா. இப்போ ஊற்றுறவா அங்கே பாருங்க. ஏங்க பாருங்களேன் எப்படி, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணல நமக்கு தான் சிரிப்பு வருமா வராங்க. சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, நாம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி டான்ஸ் ஆடுற பாருங்க நம்மளுடைய குட்டி ஸ்கேர் டீச்சர். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு நியூ ஐட்டம் வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ஐட்டம் எடுத்துக்கின்னு வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். மேபி 6th லெவலாவது நம்ம வாய்ஸ் நிறையா சிரிக்கிற மாதிரி. யாரா இது 6th லெவலில் ஸ்கேரி செஞ்சரோடைய அண்ணன் பையன் மாதிரியே இருக்கான். ஸோ ஓகே, இப்போ வந்து என்னைய மகேஷ் சொல்கிறாங்க, அதுவும் அவங்ககிட்ட வந்து நம்ம இப்போ ஒரு விளையாட்டு சாமானை வந்து பிடுங்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு சாமானை எடுத்துட்டோம். இந்த ஸ்கேரி செஞ்சர் பார்த்தீங்களா நம்மளே துரத்திக்கினே வரோம். என்னைய மகேஷ் சொல்லிட்டு வரான், நில்லு மிஸ்டி அப்படின்னு சொல்லி துரத்தின்னு வரான். நான் மிஸ்டி போடா. ஸோ இப்போ வந்து எங்க அங்கே பார்த்தீங்களா அந்த விளையாட்டு சாமான் தூக்கி போட்ட உடனே அதோட அந்த விக்கு வந்து கலந்து விழுந்துச்சுங்க. நல்ல விஷயம்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டியாக இருக்காம அட்லீஸ்ட் இந்த சொட்டை கிளவியாவது நீ நல்லா இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமெரிக்கன் கிளவியோடைய இந்த பிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இதுதான் அது. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாங்க. அடுத்த லெவலாவது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டர் கம்ப்ளீட்டட். நம்ம இப்போ சாப்டரே கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோமா? நல்ல விஷயம் தான். ஸோ ஓகே, இப்போ வந்து 7th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேரிஸ்ட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க பைஜாமாவை போட்டுருக்கு. இந்த ஸ்கேரி ஸ்ட்ரெஞ்சர் வந்து சொல்கிறான், சீக்கிரமாக கிளம்புவா, லேட் ஆகுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுடைய பொண்ணு வந்துட்டு, அம்மா நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்கேரி டீச்சர் வந்து இல்லை, நீ எல்லாம் எங்கள் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோஸ் சிரிக்குது. ஓகே, நீ எப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குற கேள்வி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம ஸ்கேரி அதாவது இந்த ஸ்கேரி இது இருக்காங்கல்ல, ஏங்க ஒரு மினி விட்டுச்சாங்க. அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துச்சு. ஸோ இருங்க, இப்போ நம்ம வந்து என்ன மகேஷ் பண்ணோம், இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த துணி மேலே போட்டுடணும். இந்த துணியை தான் போட்டுட்டு போக போறியா? ரைட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து வீடியோஸ் வந்து டெய்லியும் போட முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லெவல் 8ல் வந்து ஸ்கேர் டீச்சர் வந்து ஏதோ சூப் வந்து குடிக்கிறாங்க. அதில் நம்ம போய் பேட்டரியை போய் போடணுமா? ஓகே, போட்டுருவோம். அப்புறம் இன்னொன்று கைஸ், நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம டெய்லியும் வந்து கண்டென்ட் பண்ணி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஷியோ ஏங்க பிடிச்சிட்டாங்க, பேசிகிட்டு இருக்கிற கேப்பாக பார்த்து பிடிச்சிட்டான். அவள் வேறு அழுகாதுக்காப்பா அழாகுத. நம்ம அடுத்த இதில் வந்து அவனுங்களை பார்த்துக்கலாம். ஓகே பாருங்களேன், அந்த சொட்டை கேள்வி வந்து அங்கேயெல்லாம் உட்காந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன மகன் சொல்கிறாங்க, பேட்டரியை கண்டுபிடிச்சி அது சூப் மேலே போட்டுரு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து 10 வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா, கரெக்டாக நம்ம வந்து பண்ணி வச்சுக்கோங்களேன், லெவல் 10 வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறத்துலேருந்து இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து கேம் பிளே வந்து பண்ணால் கேம் பிளேவாக போடலாமா, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இந்த கேம் பிளேவை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் எல்லாருமே ஷார்ட்ஸ் வீடியோவாகவே போடுங்க ப்ரோ அப்படின்னா சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏன்னா இதுவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே வாங்க கைஸ், நம்ம தொடர்ந்து போவோம். பேட்டரி எங்கே இருக்கான்? பேட்டரி இங்கே இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ பாடி ஸ்கேர் டீச்சர் உனக்கு இப்போ காட்டுறேன் பாரு ஆட்டத்தை, போடுற அந்த சூப் மேலே. இப்போ சூப்பை குடி. ஏங்க பார்த்தீங்களா எப்படி? ஏங்க அது கத்துறாங்க. நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுவோம், தப்பாக நீங்கள் வந்து நினச்சிக்க போகிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்துனா நான் வந்து நான் உங்களுக்கு கட்டி காமிச்சேன். அது கத்துனட. ஓகே,
இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9th லெவலில் வந்து என்னவோ ஸ்கேர் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கு. என்னங்க யூனிஃபார்மை மாற்றிடுச்சா? இங்கே பாருங்களேன். அது வந்து இல்லை கிட்ட போயில்ல அவங்க அம்மா கிட்ட போய் வந்து பாருங்களேன், சும்மா போய் கொஞ்சம் இருக்கிறாங்க போகுது. அது பாருங்களேன் என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓவராக பண்ணுதுங்க. ஸோ வந்து உடனே இப்போ என்ன பண்ணலாம், ஃபோனை வந்து தூக்கி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், மிஸ்டியோடைய ஃபோனை வந்து ஒரு ஸ்மெல்லியான ஒரு இடத்துல வந்து போட்டுரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், துரத்திக்கிட்டு வராங்க அவளை பார்த்தீங்கன்னா அவள் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருப்பா பாருங்க, துரத்திட்டு வர தன்னோட குழந்தையே. ஸோ ஓகே, அங்கே பாருங்க பார்த்தீங்களா டஸ்ட்பின்குள்ளே அவங்க போட்டாச்சு. உடனே வந்து பார்த்தீங்க மிஸ்டி வந்து பண்ண யோசிக்கிறாங்க பாருங்க, ஐயோ இதுக்குள்ளெல்லாம் கை விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ மோண்டு பார்க்குறாங்க. ஐயோ ஐயோ ஏங்க என்னங்க மயக்க போட்டு ஒரே கீழே விழுந்துட்டா. ஸோ ஓகே, இப்போ பாருங்க நம்ம வந்து பண்ணலாம், மனசில் ஆயிலோ அப்படின்னு சொல்லி இப்போ டான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இங்கே வந்து நமக்கு 3 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம முதல்ல இந்த 3 டைமண்டை முடிச்சுட்டு ஓகே இப்போ வாங்க அடுத்த லெவல் போவோம். இதுதான் ஃபைனல் லெவல். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேம் பிளேவை நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து யாருக்கிட்டேயும் ஸ்கேர் டீச்சர் வந்து பண்ணால் ஐ ஆம் அ பிரின்சிபல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யார் நீ பிரின்சிபலு? ஏண்டா பறந்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற முடியை வந்து பண்ணால் மண்டையில் நீ வச்சுருக்க, நீ பிரின்சிபல் ஆஃப் த வேர்ல்டா? ஏன்டா நீ வேறு கும்பிடுறா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசிக்கிறோம். ஏன்னா அதுவும் அங்கே பாருங்கள், இந்த ஸ்கேர் ஸ்டென்ச்சரோடைய அந்த ஒருத்தன் வந்து அங்கேயே நிற்கிறான். அதனால் பார்த்து உஷாராக இருக்கணும். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ பாருங்களேன், வாழைப்பழ தோலை எடுத்துகிட்டு வந்துட்டோமா, வாழைப்பழ தோலை போட்டோன்னே அங்கே பாருங்கள் ஸ்கேட்டிங் அடிச்சுட்டு அது மாதிரி போய் தப்பாது போய் விழுந்துச்சு. ஐயோ ஐயோ ஏங்க இப்போதாங்க நம்ம வந்து பண்ணல இந்த சாங்கை போடணும். ஏய் மனசில் ஆயிலோ மனசில் ஆயிலோ இந்த பாட்டை இப்போ தான் கைஸ் போடணும். ஓகே ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல இதோட நம்ம வந்து இந்த கேம் பிளேவை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோவை வந்து எப்படி நம்ம போடலாம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக போடலாமா, இல்லை வந்து வேறு மாதிரி அதாவது இந்த கேம் பிளே மாதிரியே ஐ மீன் நம்ம இப்போ போடுறோம்ல இதே மாதிரி நம்ம போடலாமா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். ஸோ நாளைக்கு என்ன கேம் பிளே அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். பாருங்கள் இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ டேக் கேர் அண்ட் பை பாய்.